ஸ்டார்ட். என்னங்க பண்ணுறாங்க? ஒரே மெயிலை ஒரே நேரத்தில் 50 பேருக்கு அனுப்பணும். ஆனால் ஒருத்தருக்கு அனுப்புறது இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. அவ்வளோதானே? அதான் அந்த மெயிலில் பிசிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமே, அதில் போட்டு அனுப்புனா 50 பேருக்கும் ஒரே நேரத்தில் போய் சேர்ந்துட போகுது. அப்படி நினச்சா அந்த 50 பேருக்கும் டூவில் போகாமல் பிசிசியில் தான் பேசுவோம். அதை வச்சு இவன் நம்மளை மாதிரியே பல பேருக்கு அனுப்பியிருக்காங்கிறது அவனுக்கு தெரிய வரும். அது தெரியாமல் கரெக்டாக அனுப்பணும். அது எப்படி முடிஞ்சிடா? எப்படா முடிஞ்சா? டேய் என்னடா அது மெயில் அனுப்புறதுக்கு மெயில் பாக்ஸ் ஓபன் பண்ணி வைக்காம வேற எதையும் ஓபன் பண்ணி வச்சிருக்க? டேய் அது கோடிங்டா. கோடிங்கா? கோடிங் மூலமா இப்படிலாமா மெயில் அனுப்ப முடியும்? அப்படித்தான் நான் ஒரே நேரத்தில் 50 பேருக்கு போற மாதிரி தனித்தனியா அப்படி மெயில் அனுப்புனேன். அதான் எப்படின்னு கேக்குறேன். டேய் இது ஜாவாஸ்கிரிப்ட்ரா. ஜாவாஸ்கிரிப்டா? டேய் எனக்கு கோடிங்னாலே எதுவும் தெரியாது, வேற புரியுற மாதிரி சொல்றா. அருள், இந்த கம்ப்யூட்டர்லயோ இல்ல போன்லயோ ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறதுக்காக நாம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த கோடிங். இந்த மெயிலை ஒரே நேரத்தில் 50 பேருக்கும் தனித்தனியா அனுப்பு அப்படின்னு சொல்லி நான் ஒரு கோடு எழுதினேன். அந்த கோடு சரியா ரன் ஆகி 50 பேருக்கும் தனித்தனியா அந்த மெயிலை அனுப்பிடுச்சு. இந்த மாதிரி இந்த கோடிங்கை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை செய்ய முடியும். கரெக்டாக சொல்லணும்னா இந்த ஒட்டுமொத்த இன்டர்நெட் உலகத்தை ரன் பண்ணுறதே இந்த கோடிங்கும் அந்த கோடிங்கை சரியாக வேலை செய்ய வைக்கிற ஐடி கம்பெனிஸ் தான். எனக்கு இந்த கோடிங்கோட பேசிக்லாம் கொஞ்சம் தெரியுமா, அதனால் அதை பயன்படுத்தி தான் இப்போ நான் உடனே ஜெயித்தேன். இந்த கோடிங்கை வச்சு நான் எப்படி இந்த 50 பேருக்கும் ஒரே நேரத்தில் போகிற மாதிரி மெயில் அனுப்புனேன்னு சொல்கிறேன், கேளு. நீ சொல்லு, நான் கேட்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். நீ படித்தது சிவில் இன்ஜினியரிங் தானே? உனக்கு அப்புறம் கோடிங் தெரியும்? அதுவா, இப்போது கோடிங் அடிக்கிறதுக்கு நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது நான் ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த கோடிங் அடிச்சுனா அதே மாதிரி பைத்தான் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது. அந்த பைத்தான் லாங்குவேஜை நாம் என்ன படிச்சிருந்தாலும் சரி அதை நமக்கு முழுசாக சொல்லிக் கொடுத்து அது போக ஐடி கம்பெனியில் வேலை செய்ய தேவைப்படுற சாஃப்ட் ஸ்கில்ஸையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி ஐடி சம்மந்தமான எல்லா வேலைகளுக்கும் ட்ரைனிங் கொடுத்து பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் வேலை வாங்கி தரது தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. உனக்கும் ஒரு வேலை ஐடியில் சேரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நீ அவங்களுக்கு கால் பண்ணி உனக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கலாம். சரிதானே? சரி, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த 100 பேருக்கு ஒரே நேரத்தில் மெயில் அனுப்புனேல, அது எப்படி எனக்கு சொல்லு. அது எப்படின்னு பார்ப்போமா? இங்கிட்டு வா. இப்போது முதல்ல இந்த கோடிங் அடிக்கிறதுக்கு அதுக்குன்னு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும், அதில் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக இந்த எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஐடி கம்பெனியும் கோடரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. சரி சரி, அடுத்த நான் சீக்கிரம் சொல்லு. அருள், எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருந்தாலும் பொறுமையாக கற்றுக்கணும், அப்போ தான் முழுசாக கற்றுக்க முடியும். சரி சரி சொல்லு. ஒரு விஷயத்தை கற்று வச்சுட்டு வேறு அநியாயம் எது இல்லை, உன்னை பற்றி தான் பெருமையாக சொல்லு. பெருமையாவா? இன்னும் நிறைய சொல்லு. இப்போது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா ஃபைலுக்குள்ளே நியூவில் போய் ஜாவா ப்ராஜெக்ட் கொடுத்து புது ப்ராஜெக்டை அந்த நேமை போட்டு சேவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பேக்கேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணணும். பேக்கேஜா? அப்படின்னா பேக்கேஜ்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு அவங்களுடைய டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு எதுக்காகலாம் டேட்டாவை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும்? வியாபாரம் ஆகிற பொருள், அங்கே வேலை பார்க்குற ஆளுங்க, டெய்லி வியாபாரம் ஆகிற பொருள் என்னென்ன அப்படின்றத கணக்கெடுப்பாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு வர்ற ஆளுங்க, இந்த மாதிரி நிறையா இருக்கும்டா. அதுக்காக தான் இப்போது அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்காக ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நடக்கிற வேறு விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி கோட்ஸ் வந்து அதுக்கு மற்ற மாதிரி மாற்றி எழுதியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சேல்ஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கோட் எழுதியிருப்பாங்க, எம்ப்ளாயி டேட்டானா அதுக்கேற்ற மாதிரி கோட் எழுதியிருப்பாங்க. இப்படி எழுதி தான் அந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சினாலோ இல்லை ஏதாவது எரர் இருக்குது அதை மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சினாலோ ஒட்டுமொத்த சாஃப்ட்வேரையும் மறுபடியும் செக் பண்ணாமல் எந்த பேக்கேஜில் எரர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதில் மட்டும் ஒர்க் பண்ணி அதை மாற்றினா போதும். இதனால நிறைய நேரம் மிச்சமாகுமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இது ஈஸியாக்கி கொடுக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து பேக்கேஜஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஓ, அப்போ அந்த பேக்கேஜ்குள்ளே தான் கோட் எழுதுறாங்க? அதுவும் இல்லை, அதுக்குள்ளே பேக்கேஜஸ்க்குள்ளே கிளாஸ்ன்னு தனியாக ஒன்று கிரியேட் பண்ணணும். இது எதுக்காக கிரியேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்காட்டுக்கு வருமே, அதில் பேக்கேஜில் என்ன சொன்னோம்? சரி, சூப்பர் மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் தனியாக, எம்ப்ளாயி டேட்டா தனியாக, இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னோமா? இப்போது அந்த பேக்கேஜோட சேல்ஸ் பேக்கேஜ் மட்டும் வா, அந்த சேல்ஸ் மட்டும் தனியாக பிரி. இப்போ சேல்ஸ்னால் மட்டுமே அதில் ஒட்டுமொத்தமாக ஒரு கோட் எழுதிட முடியாது. ஏன்னா சேல்ஸுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏற்கனவே எவ்வளோ பொருள் இருக்குது, எவ்வளோ பொருள் விற்றுருக்கு, இன்னும் எவ்வளோ பொருள் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ பொருள் புதுசாக வாங்க வேண்டியிருக்கு, இப்படின்னு இதுக்கும் தனித்தனியாக கோட் எழுத வேண்டியிருக்குமா? அப்போது அது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே பேக்கேஜுக்குள்ளே எழுதிட்டோம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னால் அதே பிரச்சனை வரும். அதாவது ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். அப்போது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம கிளாஸ் பிரிச்சுட்டோம். அதாவது எவ்வளோ விற்றுருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி கிளாஸ், எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி கிளாஸ், இந்த மாதிரி பிரித்து அதுக்குன்னு தனித்தனியாக கோட் எழுதிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாலோ இல்லை அப்டேட் பண்ண வேண்டியிருந்துச்சுனாலோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்.
அதனால தான் பேக்கேஜுக்குள்ளே போய் கிளாஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளேயாவது கோட் எழுதுவீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் வச்சிருக்கியா? இருக்குது, அதுதான் லைப்ரரி. இப்போது கோடுனா நம்ம என்னென்னு பார்த்தோம், ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்காக கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு பார்த்தோம். ஆனால் அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலை என்ன சொல்ல வருதுங்கிறது கம்ப்யூட்டர் புரியணும்ல. உதாரணத்துக்கு இப்போது நீ கணக்கு பண்ணு அப்படின்னு நான் கம்ப்யூட்டருக்கு ஒரு கோடு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். அந்த வேலையை செய்யணும்னா அதுக்கு முதல்ல அந்த கம்ப்யூட்டருக்கு கணக்கு பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த மாதிரி ஒரு கோடுனா அதுக்கான வேலை என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கும். இப்போ நாம யூஸ் பண்ணுற இந்த எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்லேயே லைப்ரரி ஏற்கனவே இருக்குது, அதுலேயே நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை மட்டுமே வச்சே எல்லா ப்ராஜெக்ட்டும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அதோடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி புதுசாக லைப்ரரி கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும், புதுசாக ரூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கிரியேட் பண்ணணும். அது புரிஞ்சுது. அப்புறம் அந்த ரூல்ஸ்குள்ளே என்ன இருக்கும்? அது நீ இதை கிளிக் பண்ணி பார்த்தாலே உனக்கு தெரியும் பாரு. இப்போது அந்த ரூல்ஸுக்குள்ளேயுமே உனக்கு கோடு தான் அவங்க கொடுத்து வச்சிருப்பாங்க. ஏற்கனவே அந்த கோடு தான் டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போது நாம் 50 மெயில் அனுப்பணும்னு சொல்லியிருந்தோமா, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சில லைப்ரரிலாம் தேவைப்படுது. அதனால் அது வந்து என்கிட்ட ஏற்கனவே இருக்குது, நான் அதை காப்பி பண்ணி எனக்குள்ள போட போகிறேன். என்னடா அது கீழே இன்டா வருது? அந்த இன்ட் மார்க் இருக்கா? இப்போ இன்ட் மார்க் இல்லாதது எல்லாமே அதுக்கு தேவைப்படுற அந்த லைப்ரரி ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஏற்கனவே எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸோட லைப்ரரியில் இருக்குது. இப்போ இந்த இன்ட் மார்க் இருக்குல்ல, இதெல்லாமே உள்ளே இல்லை. அதனால் இதை டவுன்லோட் பண்ணி இப்போ நம்ம போடணும். அதனால் கூகுளுக்குள்ளே போயிட்டு ஜாவாக்ஸ்மெயில் டவுன்லோட் அப்படின்னு போட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். அதனால் இப்போது இதை வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னா, இந்த மெயில் சென்ட் ஜாவாக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸில் போனோம் அப்படின்னா இங்கே லைப்ரரிஸில் உனக்கு கிளாஸ் பார்த்துன்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டேன்னா ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ், இதில் நம்ம ஏற்றி வச்ச இந்த ஜாவா மெயிலை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா இந்த இன்ட் மார்க்லாம் போய் பல்பெரி இதா. இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கோட் எழுத ஆரம்பிக்கணும். அதுக்காக நான் ஏற்கனவே நெட்டில் இந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோட் ஏற்கனவே இருக்குது. அதை நான் காப்பி பண்ணி ஒட்டு வச்சுக்கிட்டேன். ஆனால் அதை பண்ணப்போ சில எரர்லாம் வந்துச்சா, அதனால் சாட் ஜிபிடிக்குள்ளே போயிட்டு அதில் அதை கொடுத்து இதை சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது எனக்கு சரி பண்ணி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது நான் அந்த கோடை அப்படியே இதில் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் என்னோட மெயில் ஐடி கேட்குதா, அந்த மெயில் ஐடியில் என்னோட மெயில் ஐடி நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் பாஸ்வேர்டு கேட்குதுல, இதுக்காக நான் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண போகிறேன். எதுக்குடா புதுசாக பாஸ்வேர்டு கொடுக்கணும்? அதான் உன்னோட மெயில் பாஸ்வேர்டு இருக்கும்ல, அதையே கொடுத்துட வேண்டியதானே? நல்ல கேள்வி. அதே மாதிரி நீ இதில் கவனிச்சேன்னா நான் ஜிமெயில் யூஸ் பண்ணாமல் ஜோஹோ மெயில் யூஸ் பண்ணிப்பேன். இப்போது இந்த மாதிரி கோடிங்கில் வந்து அவங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கு வந்து ஆக்சஸ் வந்து கூகுள் நம்ம கொடுக்கல. அதனால தான் நான் ஜோஹோ மெயில் யூஸ் பண்ணுறேன். இந்த ஜோஹோ மெயிலுமே வந்து ஜிமெயில் மாதிரி இன்னொரு மெயில் தான். இப்போ நமக்கு யாஹோ மெயிலாம் இருந்துச்சுல, அந்த மாதிரி தான் இதுவுமே. இப்போ நான் அந்த ஜோஹோ மெயிலையுமே ஏன் புதுசாக பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் என்னோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொண்டு போய் ஜாவாட்டா அப்படியே கொடுக்க முடியாது, வச்சுக்க அப்படிலாம் கொடுத்தோன்னா அது தப்பாயிடும். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஜோஹோக்குள்ளேயே போய் இந்த மாதிரி நான் தேர்ட் பார்ட்டியில் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு இன்னொரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் அதுவே எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதை கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பாஸ்வேர்டு கேட்குற இடத்துல நான் கொடுத்துட்டேன். இப்போ யாருக்கெல்லாம் மெயில் அனுப்பணுமோ அந்த மெயில் ஐடிலாம் எடுத்து ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு என் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சேவ் பண்ண லொக்கேஷனை மட்டும் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த கோடை ரன் பண்ண போகிறேன். மெயில் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட்னு வந்துருச்சா? உனக்கு வந்துச்சான்னு பாரு. ஆமாடா வந்துருச்சுடா. அவ்வளோதான் விஷயமே. இந்த மாதிரியான பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உன்னை வெற்றி கொண்டேன். அப்போ நெட்டில் இருந்து கோடிங்லாம் காப்பி பண்ணி தான் நீ ஜெயிச்சிருக்க. நீயா எதுவும் டைப் பண்ணல? அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போது எனக்கு கோடிங்கோட பேசிக் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால தான் பேக்கேஜ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, இந்த விஷயங்களாலும் உனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தியா. அதெல்லாமே எனக்கு பேசிக் தெரியும் அப்படிங்கிறதுனால தான். அதனால் எங்கெங்கே எதை எடுத்து போட்டால் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். அதனால தான் அதை எடுத்து போட்டு கரெக்டாக அதை வந்து ரன் பண்ண வச்சு இந்த மெயில் எல்லாத்தையுமே அனுப்பிட்டேன். இப்போது நான் கோடிங்கோட பேசிக்கை படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கு அப்புறமா யாருக்குமே கேட்காம எதையும் காப்பி பண்ணி போடாமல் போட்டுருவேன். அதனால் நான் காப்பி பண்ணி போட்டேன்லாம் நீ சொல்லக்கூடாது. சரி சொல்லலை. ஆனால் இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. அப்போ ஐடி கம்பெனிலலாம் இப்படி தானே காப்பி பண்ணி போடுவாங்க? அப்படிலாம் இல்லை. இப்போது நம்ம பண்ணது ரொம்ப பேசிக்கான சிம்பிளான ஒரு கோடிங் விஷயம் தான். 60 லைனோ 70 லைனோ அந்த கோடிங்லேயே இருக்குது. ஆனால் ஐடி கம்பெனியில் பண்ணுறவங்க எல்லாமே பெரிய பெரிய கோடிங் வந்து பண்ணுவாங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வேறு ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாமேலாம் உனக்கு நெட்டில் கிடச்சிடாது, ஈஸியாக காப்பி பண்ணிலாம் போட்ட முடியாது. அதனால் அவங்க எல்லாமே புதுசாக கோடை புதுசாக டைப் பண்ணி தான் போட்டாகணும். புரிஞ்சதுடா. இந்த சிஸ்டத்தில் உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுவாங்க பாரு. ஆமாம், அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த கோடிங்கை கரெக்டாக ரன் பண்ணிட்டு இருக்க ஐடி கம்பெனிஸ் தான் ஒட்டுமொத்த இன்டர்நெட் உலகத்தையும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த கோடிங் பண்ணோமா, அதே மாதிரி பைத்தான் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ ஜாவா மாதிரியே நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பைத்தான் ஸ்கிரிப்ட்டுமே ரொம்ப பரவலாக நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைத்தான் லாங்குவேஜை ஒட்டுமொத்தமாக நமக்கு சொல்லிக் கொடுத்து ஐடி கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு தேவைப்படுற சாஃப்ட் ஸ்கில்ஸையும் நமக்கு சொல்லித் தரதுக்கு தான் ராஜலட்சுமி எட்வர்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட வெப்சைட் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி ஐடி சம்மந்தப்பட்ட நிறைய வேலைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து
இந்தியாலையும் வெளிநாட்டிலையும் அவங்க கிட்ட 800க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. உனக்கும் ஒருவேளை ஐடியில் சேரணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் கொடுக்குறேன். அதை நீ கான்டாக்ட் பண்ணி உனக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கலாம். ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இந்த கோடிங்லாம் நீ காப்பி பண்ணி வச்சிருக்கல, தேடி எடுத்திருக்கேன். ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கல, அது அப்படியே எனக்கு அனுப்பு. இதே மாதிரி நம்ம ஆஃபீஸில் இன்னும் நிறைய பேர் நான் விளையாட வேண்டியது இருக்கு. அனுப்பிடுறியா? மறந்துடாது, இப்போயே அனுப்பு.